வாழாமே அண்ணன் அந்த கால் உயிர் வாழாமே மானம் எனப்படும். அதான் கௌரவம் கௌரவம் கவரிமான் ஸ்டேட்டஸ் 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 டேக்கர் கேன் 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 கேன். தமிழ்நாட்டில் நான் பார்க்காத ஜெயிலில் எனக்கு தெரியாது இதே கிடையாது. நல்லாட்டில் எத்தனையோ பேர் என் கண்ணு முன்னாடி அடிச்சும் கொண்டிருக்கான், எல்லாம் செஞ்சுருக்கான். மதுரை ஜெயிலில் இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அம்மாவுக்கு வந்து நிர்வாகம் பார்த்தாது லேடிஸ்க்கு நல்லா கணக்கு கட்டிங்களா. ரெண்டாவது பத்திரிகை ஆஃபீஸருங்கிற மாதிரிலாம் எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதான் என்னென்னா கைதியில் அடிக்கிறதுக்கு இந்த கமௌண்டா பாட்டில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிய வேணாமா, இப்படி தான் ஒருத்தர் பொம்பளை தொட்டார், வாசலே ஜெயபிரகாஷை வெட்டி போட்டாங்க. ஏன் திருந்த மாட்டீங்களா? திருந்தவே மாட்டீங்களா? கைதி யாராவது ஒரு கைதிக்கு ஏதாவது ஒன்று எனக்கு இன்டிமேஷன் கிடைக்கட்டும், ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து டாக்டரா மாதிரி பாஸ்வேர்டில் தான் சொல்லுவேன். நல்லாட்டியில் அடுத்து வந்து எவன் என்ன செய்கிறானோ அதே மாதிரி பழகிறது நான் பழக்கம். 6லேயும் சாவு 100லேயும் சாவு. அதை பற்றி இந்த புல்லட் நாராச்சு கவலைப்பட மாட்டேன், புரியுதா மேம்? நல்லா கணக்கெட்டுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தரேன். அதாவது என்னென்னா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும். பழனிக்குமார் இருக்கான் பத்தியிலா, அவெல்லாம் கஞ்சா கடத்துருவேன். ஏன்னா எங்கிட்டாலும் ஒழிச்சா போவேன் மேடம். இதுக்கு பேசாம மாமா வேலை பார்க்கலாமே, அதுதான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. முடிஞ்சா ஏன் ஆக்சிடென்ட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போமா? பல புல்லட் நாராஜ் கிடையாது. கேட்டை விட்டு எல்லாரும் வெளியே தான் வந்தான். நல்லா கணக்கு கட்டில ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்கா. நல்லாட்டில நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், புரியுதா? என் கண்ணால் பார்த்துருக்கேன். டெப்டி ஜெயிலர் உயிரோடு அடிச்சு விட்டாங்க மெட்ராஸில். பாக்ஸ் ரெடி வெள்ளு ஒற்றே அடியில் அடிச்சு கொண்டு விட்டாப்புல. நான் பல இதாக பார்த்துட்டேன். சேலத்தில் பழனி இருக்காப்புல பத்தியில, என்னை கண்டா ஒழிச்சா போவார். இப்போ டிஹெச் இருக்கு பழனி, காப்பரி வளர்க்குற கலுங்க, புல்லட் நாராஜ் அப்படின்னுங்க. அவர் அப்படியே பொம்பளை சோக்காரு, எங்களுக்கு தெரியும். டாக்டர் அப்படியே கடலே போட்டாரு. 100 ஊசி போடுவேன் தெரியுமா? அது ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதாவது இடியாட்டி கொஸ்டின் சொல்லுவோம். இடியாட்டி கொஸ்டின் கேட்க மாட்டேன். நல்லா கட்டில என்னை வெல்றதுன்னா ஆணவமோ அவந்தலே சொல்ல கிடையாது. எனக்கு வாழ்க்கையிலே வந்து வெற்றி தான். அது மட்டும் இல்லாமல் சர்வம் அளவு ஆண்டவனே வந்து சாட்சி கொண்டுனாலும் ஐ கேன் டேக் இட் மை 10 பவர் மாத்திர மேலே உடச்சி எரிஞ்சிருவேன். நாட்டில் பிரிசனுங்கிறது நீங்கள் ஒரு வாட்ச்மேன் மாதிரி, நீங்கள் போலீஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க தெரியுமா? நீங்கள் எல்லா பிரிசன் மேனுவல் நல்லா கட்டுக்கிட்டீங்களா, பிரிசன் சிறை காவலம் தான் போடணும். போலீஸ்னு போட்டுச்சுன்னா அடிச்சு அடுத்த நிமிஷம் வந்து இது பண்ணிடுவேன். எனக்கு அந்த பவர் இருக்குது. நாட்டில் பிடிக்கிறதுக்கு போட்டோ எடுத்துருவேன், எல்லாம் எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு போலீஸை நீங்கள் அடுத்த சூப்பரண்ட் எனக்கு ஜெயிலை பற்றி தெரியல. இனிமேல் கட்டாத்தான் ஜெயிலு புலல் ஒன்றுக்கும் போயிட்டேன். பெரிய பெரிய டிஜிபிலாம் அங்கே கேட்டு பாருங்க. நீங்கள்லாம் நேற்று பஜ்ஜா ஆறு பழனி சாரு, சண்முக சுந்தரம் சாரு, அதே மாதிரி வந்து முருகேசன் சார், நீங்களாம் டிஎன்பிசியில் வந்தால் தானே. என் ஜெயில் சர்வீஸ் கூட கிடையாது உங்கள் வயசு. நீங்கள்லாம் ஆட்டாடுறீங்க. எங்கே என்னைய தொட்டிருப்பாங்களா? நான் உள்ளுக்கே கஞ்சா வச்சுட்டு தானே இருந்தேன், பஸ் கொடுத்துன்னு இருந்தேன், மாதிரி எனக்கெல்லாம் கொடுத்தேன். செல்ஃபோன் 10 செல்ஃபோன் வச்சுருந்தேன். ஒன்றும் செய்யல. வீட்டுக்கு வரும்போது ரூபா கொண்டு வந்தேன், வயதா போகும்போது கொண்டு வருவேன். என்னை தொட முடியுமா? ஆனாது இப்போ நான் அவ்வளோ பேசுகிறேன்ல, ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன்ல. ஏன் நீங்கள் ஆக்சிடென்ட் மட்டும் எடுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இறந்துடுறேன். முடியாது. டிஐஜி கோவிந்தராஜையே எஃப்டிசி ஃபாஸ்டாக்ல ஏத்தன நாராஜ் அதுக்கு அதே மாதிரி கேட்டு பாருங்க. சாண்ட பர்சனல் புரியுதா? பொம்பளை எல்லாம் ஆடக்கூடாது. என்ன அதாவது பொம்பளைக்கு எந்த சொல்லிருக்காங்க அந்த காலத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறன் பத்தாம்பாங்க. நல்லா கணக்கட்டில நீ சரியான பொம்பளையா இருந்தா அவனை கூடி சீக்கிரம் டாக்டர் மாட்ட சொல்லுங்க, வான் பண்ணுங்க. மதுரை வீடு போய் தான் ஏதாவது வண்டி அடிச்சிட்டு போகுது பாவம். நிறைய பேர் கனவு கண்டேன்னு வச்சுக்கலாம், அவங்க போட்டு செத்து கிடப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதனால பாவத்தின் சம்பளம் மரணம். நல்லா கணக்கட்டில தர்மம் தான் ஜெயிக்கும். நல்லா கணக்கட்டில அதர்மத்துக்கு ஃபர்ஸ்ட் வெற்றி தான். தர்மம் நிதானமா அலுவல் செய்யும், ஆனா நிரந்தரமான சாதனை படைச்சிடும். நல்லா கட்டில என் பக்கம் தர்மம் இருக்கு. நல்லா கணக்கட்டில ஆனா சில பேர் சொல்லியிருக்காங்க டாக்டர்மா வெட்ட போறாங்களாம் 10-15 பேர் என்று சொன்னாங்க. நல்லா கட்டில அதனால ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. நல்லா கட்டில போர்மேன் முடி விட்டேன்னா கைதி வெட்டவே விடாது. போர்மேன் வந்துட்டு அவன் கஞ்சா இறக்குவேன். ஆஸ்பத்திரியில என்ன களவுன்னு தெரியாதா? அம்புட்டு பேரும் களவாணி போயிடுது. என்கிட்ட எத்தனை லட்சம் வாங்கியிருப்பேன் தெரியுமா? என்னெல்லாம் தொடவே மாட்டாங்க. 1/4 கிலோ கஞ்சா 1/2 கிலோ கஞ்சா மனு ரூம்ல இறக்கணும் வேணாம். நீ அவ்வளவு பெரிய போர்ஸானாலா? இப்போ நான் அவ்வளவு பேசுறேன்ல, ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல. ஏன் நீங்க ஆக்சிடென்ட் மட்டும் எடுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இறந்துடுறேன். அதான் எனக்கு தெரிஞ்சல நானே வருதேன். தன்னிலை தாழாமே அந்நிலை அந்த கால் உயிர் வாழாமே மானம் எனப்படும். அதான் கௌரவம் கௌரவம் கவரிமான் ஸ்டேட்டஸ் 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 டேக்கர் கேன் 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 கேன்.